ஹலோ ஆல் வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, மஷ்ரூம் வச்சுட்டு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு கிரேவி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால மிளகா வந்து அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே பூண்டு 5, 6 பல்லு, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆயி வரணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா கூல் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த மாரி தண்ணி ஊத்தி பேஸ்ட்டா. அடுத்து ஒரு கடாய வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை சின்னதா, 2 கிராம்பு ஆட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வதங்கி வந்துரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, இது கூட நம்ப கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி கட் பண்ணிட்டு, ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, நீங்க இது கூட உப்பு சேர்த்துட்டு, இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா, மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விடும். அதுவே நல்லா குக் ஆயிடும் அந்த தண்ணியிலேயே. இப்ப பாருங்க, இது நல்லா சுருங்கி சூப்பரா வதங்கி வந்திருக்கு. இது கூட அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனா சாப் பண்ணது. தக்காளி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளி பாருங்க நல்லா சாஃப்ட்டா குழஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சிருக்கோம். அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ஸ்மெல் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்தி, அலசி ஊத்திட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது ஒரு டைம் நல்லா கொதிச்சு வந்து உங்களுக்கு எந்த திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் நல்லா கொதிக்க வச்சு, எனக்கு எந்த திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க, இது சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.